10th ஸ்டூடெண்ட் ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷனை ஸ்கூலில் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஸ்கேன் காப்பியை நீங்கள் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதுக்கான லிங்கை அரசு தேர்வுகள் இயக்கம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கேன் காப்பி டவுன்லோட் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் முதல் பாக்ஸில் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேன் காப்பி டவுன்லோடு கேட்கும். டவுன்லோடு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிரும். ஸ்கேன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு அதில் என்னென்ன செக் பண்ணணும், முதல்ல டோட்டல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ஏதாவது ஆன்சர் கரெக்ட் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. அடுத்தது ஆன்சரை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மார்க் போடாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆன்சருக்கு மார்க் கம்மியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏதாவது ஆன்சருக்கு உள்ள மார்க்கை ஃப்ரண்ட் பேஜில் ஆட் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்குக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இப்போ சொன்ன பாயிண்ட்ஸில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான அப்ளிகேஷனை ஸ்கூலில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அரசு தேர்வுகள் இயக்கம் தான் அதுக்கான லிங்க் கொடுப்பாங்க ஆன்லைனில். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும். எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆஃபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க மட்டும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸ் இங்கே போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபா, ரீடோட்டலிங்க்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபா. ஃபீஸை நீங்கள் கேஷாக தான் பே பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரீவேல்யூஷனுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் இயருக்கு உள்ளது. இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உங்கள் நேமை பிளாக் லெட்டரில் எழுதிக்கிங்க. ரைட் சைடில் உள்ள பாக்ஸில் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. சப்ஜெக்ட் காலத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது சப்ஜெக்ட் கோட், அந்த காலத்தில் அதோட சப்ஜெக்ட் கோடெல்லாம் இருக்கும். அடுத்த காலத்தில் என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது கீழே டோட்டல் அமௌண்ட்டு போட்டுங்க. அதாவது எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அத்தனை சப்ஜெக்டோட அமௌண்ட்டை டோட்டல் பண்ணி போட்டுருங்க. அதுக்கு கீழே உள்ள பாக்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எத்தனை அப்படின்னு போட்டுருங்க. அடுத்தது ரீவேல்யூஷனுக்கு என்ன நார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் யார் பண்ணுவா அப்படின்னா சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் 3 நம்பர்ஸ் அவங்க தான் உங்களுக்கு ரீவேல்யூஷன் உங்கள் பேப்பரை பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் பண்ண பிறகு உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லை கம்மியானாலும் சரி எந்த மார்க் ஃபைனலாக வருதோ அதுதான் ஃபைனல் மார்க். மூணாவது பாயிண்ட்லேயும் அதான் சொல்லியிருக்காங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் என்ன மார்க் வருதோ அதுக்கு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது டிக்ளரேஷனில் நீங்கள் சைன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது லாஸ்ட் இயருக்கு உள்ள ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உங்கள் நேமை பிளாக் லெட்டர் எழுதிக்கிங்க. ரைட் சைடு உள்ள பாக்ஸில் எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. முதல் காலத்தில் நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட் இருக்கும், ரெண்டாவது காலத்தில் சப்ஜெக்ட் கோடு இருக்கும். அடுத்த காலத்தில் ரீடோட்டலிங் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. அடுத்த காலத்தில் உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்குக்கும் ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்குதோ அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. அடுத்த காலத்தில் டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸில் டிக் பண்ணுங்க. அடுத்த காலத்தில் ஏதாவது ஆன்சர் கரெக்ட் பண்ணாமல் இருந்தாங்களோ இல்லை ஆன்சரை கரெக்ட் பண்ணிட்டு மார்க் போடாமல் இருந்தாங்களோ
இல்லை மார்க் போட்டு அந்த மார்க்கை ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்சருடைய பேஜ் நம்பர், கொஸ்டின் நம்பரை அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக எழுதுங்க. கீழே டோட்டல் அமௌண்ட் எழுதிங்க. அடுத்தது கீழே உள்ள பாக்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எழுதிடுங்க. கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதுக்கான 5 பாயிண்ட்ஸ். இதை பற்றி ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்சரை கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மார்க் கொடுக்கல அப்படின்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மார்க்கை ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வந்து ஆட் பண்ணலை அப்படின்னு இருந்தால் ரீடோட்டலிங் தான் போகணும். நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்சரை கரெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா ரீடோட்டலிங் போகணும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரீடோட்டலிங் போகணும். அடுத்தது டிக்ளரேஷனில் உங்கள் சைனோ இல்லை பேரண்ட் சைனோ இருக்கணும். இந்த ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங் இதுக்கான ரிசல்ட்டை எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு ஒரு 3 to 4 days முன்னாடியே உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை ஆன்லைனில் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட் லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் மார்க் சேஞ்ச் ஆச்சோ அவங்களோட ரிசல்ட் மட்டும்தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது லாஸ்ட் இயர் உங்களுக்கு ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங் அதுக்கான ரிசல்ட் தான் இது. இந்த ரிசல்ட்டில் யாருக்கெல்லாம் மார்க் சேஞ்ச் ஆச்சோ அவங்க ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்கும். யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்துச்சோ அவங்க புது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் மார்க் ஷீட்டு எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணாலும் சரி பண்ணலாம்னு சரி எல்லாருக்குமே ஒரே டைம் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. செப்டம்பர் 1st வீக் உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட்டை எங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நீங்கள் போய் நீங்கள் படித்த ஸ்கூலில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணும்போது வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சில பேர் 10th பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிருப்பீங்க, பாஸ் மார்க்குக்கு க்ளோஸாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங் ரிசல்ட் அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத முடியாது.